கடந்த ஒரு 5 வருஷமாக எனக்கு மளிகை பொருள் அரிசி எல்லாம் கொடுத்துட்டு வழங்கிட்டு வந்தாங்க நான் உதவி கேட்டனால. ஓகேங்களா. ஆனால் தற்சமயத்தில் அவங்க இதுலேயே எனக்கு மளிகை சாமான் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிட்டோம் மேடம். அதனால் நீங்கள் வந்துட்டு அரிசி ஆயில் மட்டும் கொஞ்சம் மசாலா வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது தொடர்ந்து எனக்கு ஒரு மாதம் கூட நிற்காமல் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. பரவாயில்ல, எங்களால் மாதம் மாதம் போக முடியல கூட அவங்க ஸ்டாஃபுங்களே வந்து எங்கள் வீட்டுக்கே வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. தேதி தவறாமல் வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுவும் மாதம் 1லேருந்து 10ஆம் தேதிக்குள்ளார தவறாமல் வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இப்போ எனக்கு மளிகை சாமான் தேவைப்படுது சார், சங்கர் சார் எங்ககிட்ட ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். சார் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணி கொடுங்க. அப்பாவும் கால் உடச்சு கிடக்குறாரு, 6 மாதமாக வேலைக்கு போகாமல் இருக்கிறாரு. அப்புறம் என்னாலையும் எதுவும் பண்ண முடியல சார், அதனால கொஞ்சம் எனக்கு இந்த மாதம் மட்டும் மளிகை சாமான் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரின்ட்டு நேற்று தான் சொன்னேன். ஆனால் இன்றைக்கி அவங்க ஸ்டாஃப் மூலிமா எனக்கு மளிகை பொருள் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கே கொடுத்துட்டாங்க. ரொம்ப உதவிங்க, ரொம்ப நன்றிங்க. ஓகேங்களா. சங்கர் சார்கிட்ட நான் மனப்பூர்வமாக நன்றி சொல்லிக்கிட்டேன். பசுமை ஜோதி நிறுவனத்துக்கும் அதில் வேலை செய்கிற ஊழியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்ங்க. அவங்க சேவை மேம்படும் தொடரணும், அவங்க ஆதரவு பெருகணுங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. ஓகேங்களா. இந்த சேனலுக்கு அதனால் வந்து பொருள் காசு கொடுக்க முடியாலும் பரவாயில்ல, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு. ஓகேங்களா. தேங்க்யூ.